இந்த 23, 24 இந்த தினத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து ஒரு மாணவி வந்து கூட்டு பலாத்காரம் பண்ணியிருக்காங்க. இதுக்காக வன்மையாக பல கட்சிகளும் சரி மற்ற மாதிரி ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் வந்து அந்த கருத்துக்களை முன்மொழிகிறாங்க. அதை கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இது இப்போ நடக்கிற விஷயங்கள் கிடையாது. இதுக்கு முன்னாடி நீங்கள் 6 மாதம் 1 வருஷம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே இந்த பிரச்சனைகள் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு மாணவி கூட்டு பலாத்காரம் செய்யப்பட்டு அவங்க இறந்து போகிறதாவது நம்ம பார்த்துருக்கோம். நிறைய பேர் வந்து இறந்துருக்காங்க. இது நம்ம இந்த மாதிரி பல விஷயங்கள் இன்னும் வெளியே வராமல் இருக்குது. ஏன்னா வந்து இப்போ எல்லாம் ஆஃப்டர் நார்மலாக தான் சொல்கிறது கேஷோட அவங்களுக்கு தெரியும். நார்மலாக இருக்குது சிலவங்களுக்கு. இப்போ லேட்டஸ்ட் ஜென்ரேஷனாக தான் போயிட்டு இருக்கு. என்ன இருக்குது போட்டுட்டு சிலவங்க கண்டுக்காக விட்டுறாங்க. என் உயிர் வாழணும் இல்லை, அந்த பயத்தில் விட்டுறாங்க. அந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்து தான் இருக்குது. இந்த குற்றங்கள் பெருக காரணம் இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வளர்ச்சி முற்காலத்தில் வந்து ரொம்ப குறைவாக தான் இருந்தது. இந்த காலத்தில் வந்து லேட்டஸ்ட் ட்ரெண்டாகவே போயிட்டுருக்கு. போட்டோம் அப்படின்னாக்கா அது காவல்துறையோட இது மட்டும் கிடையாது, இல்லை அரசாங்கத்தோட மட்டும் கிடையாது, எல்லாரோடைய இது ஒட்டுமொத்த பார்த்தீங்கன்னா அந்த நிர்வாகத்துடைய பொறுப்பு தான் இது. ஏன்னா நம்ம வந்து இவ்வளோ பெரிய ஒரு காலேஜ் ஸ்கூலு இதெல்லாம் நம்ம கட்டுறோம், இவ்வளோ கோடிகளை செலவு பண்ணி கட்டுறோம், முதலீடு பண்ணுறோம் அப்படின்னாக்க நீங்கள் வந்து அதுக்கான ப்ரொடெக்ஷன் பண்ணுறீங்களா? இல்லை. ஏன் பண்ணுறது கிடையாது? இத்தனை பிள்ளைகள் உங்களை நம்பி வந்து படிக்கிறாங்க இல்லை, இத்தனை பிள்ளைகளை வந்து பேரண்ட்ஸ் வந்து நீங்கள் கேட்குற பணத்தை எல்லாம் வாரி குட்டுறாங்க இல்லை, அப்போ அவங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது உங்களோட நோக்கம் கிடையாதா? பிள்ளைகள் அப்படி தான் இருக்கும். இப்போ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா 1 மணிக்கு தான் அந்த பிள்ளையும் அந்த பையனை பேசிட்டு இருந்திருக்காங்க. 1 மணிக்கு அங்கே என்ன வேலை அவங்களுக்கு? அதை கண்ட்ரோல் பண்ண செக்யூரிட்டிஸ் அங்கே போனாங்க. இப்போ வந்து ஒரு காலேஜ் இருக்கு அப்படின்னாக்க அதுக்கு வந்து செக்யூரிட்டி ஒரு ஃபோர்ஸ் இருக்கும். மெயின் கேட் 2 நிற்பாங்க, என்ட்ரி பண்ணுவாங்க, இன் கேட் அவுட் கேட் இருப்பாங்க, ப்ராப்பராக இன் பண்ணணும். அது இல்லாமல் ஐடி கார்டு இருக்கும், ஸ்கேன் பண்ணணும். அது இல்லாமல் வந்து உள்ளே வரும்போதும் சரி, ஒரு இடத்துக்கு போனாலும் ஒவ்வொரு பில்டிங்க்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும், ஒவ்வொரு ரூம் ஒரு ஃப்ளோருக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும், ஒரு ஃப்ளோருக்கு ஒரு செக்யூரிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஒரு காலேஜை வந்து நீங்கள் கரெக்டாக நம்ம இந்த குற்றங்கள் வராமல் தடுக்க முடியும். இது நீங்கள் வந்து 5க்கு 10க்கு ஆசைப்பட்டு இந்த கேட்டை ஒரு 2 பேரை அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு மற்ற செக்யூரிட்டியெல்லாம் எடுத்துடுறீங்க. இப்போ வந்து உங்கள் காலேஜ் ஒரு ஸ்கூலுக்கு வந்து ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு ஆசிரியர்கள் தேவைப்படுறாங்க. அதெல்லாம் நடத்த முடியுமா? காலேஜ் நடத்த முடியாது. அப்போ நீங்கள் நினைக்கிறது கிடையாது, ஒரு காலேஜுக்குள்ளே இத்தனை செக்யூரிட்டி இருந்தால் தான் என்னுடைய காலேஜ் பாதுகாப்பாக இருக்குன்னு சொல்லிக்கிட்டு கேமரா வச்சு நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க இல்லையா, பாதுகாப்பு வழங்கிட்டு இருக்கிறீங்க. இந்த கேமரா வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? இப்போ பார்த்தீங்கல்ல, கேமரா பார்க்க தான் செய்யும், ப்ரூஃபு கண்டிப்பாக கொடுக்கும். இந்த நம்ம கை மீறி போகிற என்ன பண்ண முடியும்? திருப்பி வருமா? எப்படி? ஒரு உயிர் போனால் திருப்பி வராதில்ல, இல்லை ஒரு சம்பவம் நடந்தால் திருப்பி வராதில்ல, நடந்து முடிஞ்சா தானே. அந்த இடத்துல உயிருள்ள ஒரு மனுஷன், உயிருள்ள ஒரு செக்யூரிட்டி இருந்தாச்சுன்னா நடந்திருக்குமா? கண்டிப்பாக நடந்திருக்காது, வாய்ப்பே இல்லை. அப்போ இங்கே குற்றப்படுறது யாரு? குற்றங்கள் வந்து தடுக்கப்படணும் அப்படின்னாக்கா அதுக்கான நீங்கள் ஸ்டெப்பை எடுக்கணும். ஆனால் இன்னும் எடுக்க மாட்டீங்க. இது இப்போ ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம அதிமுக கட்சி வந்து அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி இப்போ பிஜேபி கட்சி தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறாங்க. அப்புறம் மாணவர்கள் இப்போ வந்து ஏதோ அந்த அமைப்பு சார்ந்தவங்க வந்து பாடி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. முன்னாடி இவ்வளோ பிரச்சனைகளுக்கு காரணம் என்னது? நீங்கள் வந்து லாபம் பார்த்தது. இன்னும் நிறைய ஸ்கூல் காலேஜில் நடந்து தான் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி இருக்க மாட்டாங்க. செக்யூரிட்டி ஒரு ஃபோர்ஸுங்க. அந்த ஃபோர்ஸ் வந்து நீங்கள் இப்போ எல்லா இடம் போலீஸ் வருமா? வராது இல்லை. எல்லா குற்றங்களும் நடக்க முடியாது இல்லை. அதுக்குன்னே செக்ஷனில் இருக்குது, ஹோம் கார்டு இருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் இருக்காங்க. இருந்தாலுமே குற்றங்கள் தடுக்கப்பட முடியும். இவ்வளோ ஸ்ட்ரென்த் எங்கேருந்து வரும்? தமிழக அரசு வந்து எங்கேருந்து எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒரு போலீஸ் ஒரு காலேஜுக்கு ஒரு போலீஸை கொடுக்க முடியுமா? எப்படி? எங்கே குற்றம் நடக்குதோ அங்கே வேற என்ன தட்டி கேட்பாங்க, அது கேஸ் ஃபைல். இப்போ நடந்து இல்லை, வருவாங்க, கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, அதை கொண்டு கோர்ட்டில் ஒப்படைப்பாங்க. கோர்ட்டில் என்ன பண்ணுவாங்க? அதை தண்டனை கொடுப்பாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. இதுக்கு தான் அவங்க வச்சிருக்குது. பாதுகாப்பு தனியார் சொல்லக்கூடிய இடத்துக்கு உங்களுக்கு தனியார் பாதுகாப்பு மையம் அதாவது ஒன்று தேவை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஆசிரியர்கள் இருக்காங்க, அவங்கள நீங்கள் ஸ்டாஃபாக வந்து எடுத்துருக்கீங்க. இத்தனை உள்ள ஸ்டாஃப் இருக்காங்க, ஹவுஸ் கீப்பிங், அவங்க எத்தனை பேர் இருக்காங்க. இவங்க எல்லாம் வந்து ஏன்னு சொல்லக்கூடியவங்க. இதில் வந்து ப்ராப்பராக அரசாங்கத்தை வந்து அரசாங்கமே ரெஜிஸ்டர் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன சொல்லியாச்சுன்னா ஒரு செக்யூரிட்டி ஃபோர்ஸை வந்து நீங்கள் நடத்தணும் அப்படிங்கிறத அவங்களால மட்டும்தான் முடியும். அந்த வேலையை அவங்க பார்க்கட்டுமே. அவங்கள்ட்ட நீங்கள் கேட்டு நீங்கள் வந்து எத்தனை செக்யூரிட்டி உங்கள் ஃபோர்ஸ் தேவை. ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னா குறைஞ்சபட்சம் எப்படியும் ஒரு 30-40 வேணும் வேண்டாம். இது அண்ணா பல்கலைக்கழகத்தை பொறுத்தளவில் என்னை பொறுத்த வரைக்கும் குறையாம 100 செக்யூரிட்டி தான் தேவை. ஏன்னா அவ்வளோ பெரிய காலேஜுக்குள்ளே வந்து 100 வேணும். இருந்தால் தான் அந்த காலேஜை கண்ட்ரோல் பண்ண முடியும், இந்த பிரச்சனை வராமல் தடுக்க முடியும். இதே மாதிரி எத்தனை காலேஜுகள் இருக்குது, எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு இருக்குது. அந்த கணக்கை அரசாங்கம் கொடுத்துருக்காங்க.
அந்த அரசாங்கத்தை கொடுத்தாலும் அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்த மாட்டேங்கிறீங்க. இந்த கருப்பு பணம் மாதிரி வந்து பதுக்கிறதுக்காக வந்து எம்ப்ளாய் கணக்கு காட்டுறீங்க. ஆனால் வந்து கிரவுண்டில் வந்து செக்யூரிட்டி கிடையாது. இதை வந்து அரசாங்கம் பண்ணுறீங்கன்னா அரசாங்கம் இது மட்டும் இல்லை, வேலை பல வேலைகள் இருக்கு. அப்போ இதுக்கான அதிகாரிகள் யார் இருக்காங்களோ கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒவ்வொரு காலேஜாக போய் செக் பேக் பண்ணுங்க, எத்தனை செக்யூரிட்டி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மாதிரி குற்றங்கள் கண்டிப்பாக நடக்காது. இந்த செக்யூரிட்டிங்கிறதுக்கு நிறைய வேலை இருக்குது. செக்யூரிட்டி மட்டும் வார்டன் இருக்கும். ஒரு ஹாஸ்டல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வார்டன் இருப்பாங்க. அவங்க அந்த இன் அவுட் ரெஜிஸ்டர் இருக்கும். அந்த ரெஜிஸ்டரில் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒரு ஹாஸ்டலில் வந்து ஒரு லேடிஸுக்கு இத்தனை மணி தான் போகணும், இத்தனை மணி தான் வரணும்னு இருக்கும். பேரண்ட்ஸ் கூப்பிட்டு கேட்பாங்க, சார் இந்த மாதிரி உங்கள் பிள்ளை லீவ் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அங்கே கிளம்பு, என் பிள்ளை கிளம்பிட்டாங்க, இங்கே வந்து சேர்ந்தாங்களா பத்திரமா கேட்பாங்க. அந்த மாதிரி கண்ட்ரோல் வேணும். அது இல்லாமல் வந்து ஒரு செக்யூரிட்டி இருக்காங்க அப்படின்னாங்க அவங்களுக்கு நிறைய உள்ள ஒர்க்குகள் நிறைய இருக்குது. ஒன்று ஒர்க்கு கிடையாது. அந்த வளாகம் பாதுகாப்பாக இருக்கிற மட்டும் இல்லை, அந்த பிள்ளைகளும் பாதுகாப்பாக பத்திரமா இருப்பாங்க. அது மெயின் ரீசனு அங்கே செக்யூரிட்டி இருந்தால் மட்டும்தான் முடியும். செக்யூரிட்டி இல்லை அப்படின்னாக்கா இந்த பாதுகாப்பு இப்போ இந்த சம்பவங்கள் இது நடந்துட்டு இருந்தது மட்டும் இல்லை, இது மேலே நடக்கும். அது அவங்கள தடையால் தடுக்க முடியாது. அந்த நேரங்களில் வந்து கேமரா அவங்கள வந்து பாதுகாக்காது. அந்த கேமரா வந்துட்டு ப்ரூஃப் கொடுக்கும். ஏன்னா சம்பவம் நடந்தது அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில பிள்ளை கீழே குதிச்சு கீழே விழுந்தது, இறந்தது. இதை மாதிரி நிறைய சம்பவம் ஒவ்வொரு நாளும் நடந்து தான் இருக்கும். நிறைய சம்பவம் வெளியே வரல, நிறைய சம்பவங்கள் வந்து அமைக்கிடுறாங்க. நிறைய பல விஷயங்கள். இதில் எதுக்காக அமுக்கணும்? உங்களுக்கு எதுக்கு பண செலவுன்னு கேட்குறேன். இவ்வளோ பணத்தை போட்டு நீங்கள் அமுக்க தெரியுது, 2 கோடி 3 கோடி கேட்குறதெல்லாம் வாரி கொடுக்க தெரியுது இல்லை. சம்பவம் நடந்த பிறகு வருமுன் காப்பதுங்கிற ஃபர்ஸ்ட் நீங்கள் ஏன் பண்ணுறது கிடையாது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் யார் செக் பேக் பண்ணுறாங்கன்னு தெரியல. இப்போ வந்து செக்யூரிட்டி ஏஜென்சிங்கிற கூடியது அவங்களுக்கான ஒரு லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க. லைசன்ஸ் இல்லாமல் யாருமே பண்ண முடியாது. லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கான கேட்டகரி, அதுக்கான குவாலிஃபிகேஷன் உள்ளவங்களாம் லைசன்ஸ் கொடுப்பாங்க. சும்மா வாரம் போகணும் கொடுக்க மாட்டாங்க. இப்போ எம்பிபிஎஸ் படிச்சவங்க தான் இந்த டாக்டர், அவங்க தான் வந்து ஒரு மருத்துவமனையை செயல்படுத்த முடியும். நீங்கள் பிஹெச்டி முடிச்சிருப்பீங்க, அதனால ஒரு ஸ்கூல் காலேஜ் ரன் பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு எஜுகேஷன், ஒரு குவாலிஃபிகேஷன் எல்லாமே ஒரு தகுதி இருக்கு. ஒரு செக்யூரிட்டி ஏஜென்சி வைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்போ அவங்களையா நீங்க கனெக்ட் பண்ணுறது கிடையாது. இப்போ இதே செக்யூரிட்டி ஏஜென்சி வச்சிருக்காங்க அப்படின்னாங்க அவங்க தகுதி இருக்குன்னு வைக்கிறாங்க. தகுதி இல்லாதவங்களுக்கு ஏன் நீங்கள் கொடுக்குறீங்க? நீங்களாவே அதை இப்படி ஹேண்டில் பண்ணலாம். இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணால் அந்த குற்றம் நடக்குது. கேட்டால் பெர்மனன்ட் ஸ்டாஃப் அப்பாயின்மெண்ட் போட்டு நீங்கள் எப்படி போட முடியும்னு கேட்குறேன். அப்படின்னு பார்த்தா இப்போ நாளைக்கு வந்து வீடு ஒரு எம்பிபிஎஸ் ஒரு டாக்டர் மருத்துவமனை திறக்க முடியுமே. அப்போ எல்லாருமே திறக்கலாமா? தான் திறக்கலாம் இல்லை? ஒரு மருத்துவமனை திறக்கலாம் இல்லை? போயிட்டு அதோட கடை ஓப்பன் பண்ணலாம் இல்லை? அப்போ பணம் எதாவது பண்ணிடலாமா நீங்கள்? அதான் இந்த இவ்வளோ குற்றங்கள் வர காரணமே தானே. இங்கேருந்து ஆரம்பிக்குது. பேராசை பெருநஷ்டம் இந்த மாதிரி தானே ஆரம்பிக்குது. நீங்கள் வந்து இப்போ இது படிக்காத ஒரு டாக்டர், சாரி அது என்ன போலி டாக்டர்னு பிடிக்கிறாங்க. ஏன் பிடிக்கிறாங்க? லைசன்ஸ் கிடையாது, அவர் படிக்கல, எம்பிபிஎஸ் படிக்கல. அப்போ அவர் வந்து மருத்துவம் நடத்த முடியாது. அதுக்கு தகுதி வேணும். எம்பிபிஎஸ் முடிச்சா மட்டும்தான் மருத்துவமனை செயல்படுத்த முடியும். அதே மாதிரி வந்து அந்த ஒரு ஏஜென்சி இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து லைசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. போலியான நபர்களை நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கிறீங்க? வாரம் பூரா எங்கிட்ட ஒரு 2 பிடிச்சி செகண்ட் கொண்டு விட்டாங்கன்னா அவன் எப்படி உங்களுக்கு நிர்வாகத்தை பாதுகாப்பான்? உனக்கு கேட்டு கொடுப்பாங்களா? அக்ரிமெண்ட் போடுவாங்களா? இல்லை நஷ்ட இழப்பீடு தருவாங்களா? தரமாட்டாங்க இல்லை. அப்போ எதுக்காக அவங்கள தாண்டி போறீங்க? உங்களுக்கு அதை பற்றி ஒரு நாலேஜஸ் கிடையாது. செக்யூரிட்டி ஏஜென்சிக்கு அவருடைய ஒரு நாலேஜ் உங்களுக்கு இது வரைக்கும் வந்திருந்தா இந்த பிரச்சனை வராது. அதனால வந்து தயவு செய்து இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்ம அதிகாரிகள் கொஞ்சம் செக் பேக் பண்ணுங்க. இந்த மாதிரி சம்பவம் நடக்காமல் இருக்கா அப்படின்னாக்க செக்யூரிட்டி அலாட் பண்ணணும். அப்போ செக்யூரிட்டிங்கிறது இந்த ஒவ்வொரு காலேஜ்லையும் நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருக்கிறீங்க, லெட்டரும் அனுப்பிடுவீங்க. கிரவுண்டில் போயிட்டு செக் பேக் பண்ணுங்க. எத்தனை செக்யூரிட்டி ஒரு காலேஜ் நிற்கிறாங்க, அதில் செக்யூரிட்டி விடுறது கிடையாது. ஏதோ பேருக்கு வந்து 2 செக்யூரிட்டியை வந்து வெளியே விட்டுருக்காங்க, அவ்வளோதான். அதுவும் கேட்டால் வந்து ஏஜென்சி த்ரூ கிடையாது. ஏதோ பெர்மனண்டாக விட்ட மாதிரி அந்த 2 பிடிச்சி விட்டுருக்காங்க. அந்த வயசான ஆட்கள், அவங்களுக்கு எழுத கூட தெரியல. எப்படி ஆட்களை பிடிச்சி விட்டுட்டு 10,000 8,000 சம்பளம் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவங்க என்ன பண்ண முடியும்? நான் விவரங்களும் தெரியாது. அப்போது அந்த காலேஜ் ஏற்ற மாதிரி செக்யூரிட்டி வேணும். அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? இந்த காலேஜ் இருக்குது அப்படின்னா இவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, இவ்வளோ டீச்சர்ஸ் இருக்காங்க, இவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இவ்வளோ பில்டிங்ஸ் இருக்குது. அப்போ இத்தனை பில்டிங்க்கு இத்தனை செக்யூரிட்டி தேவை. அது மாதிரி கொஞ்சம் பேரை பார்த்தீங்கன்னா அந்த காலேஜில் கூட பார்த்தீங்கன்னா மல்டி பர்பஸ் ஒர்க்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டியை பிடிச்சிக்கிட்டு பல வேலைகளை வாங்கிட்டு இருக்காங்க. நான் சம்பளம் கொடுக்குறேன் இல்லை, அப்போ அதுக்கு நான் வேலை நான் முதலீடு பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம தப்பானவே. செக்யூரிட்டிங்கிற ஒரு பாதுகாப்பு. ஒரு போலீஸ்கார் வந்தால் அவரை பிடிச்சிங்க தண்ணியை விடுறதுக்கு வைப்பீங்களா? இல்லை இல்லை. அந்த மாதிரி செக்யூரிட்டி ஒரு மதிப்பு இருக்குது. அவங்களுக்கான ஒரு கேரண்டியான பேமெண்ட்டை கொடுங்க. என்ன வச்சு ஒரு பேமெண்ட்டை கொடுங்க. படித்த பிள்ளைங்க வருவாங்க, டிகிரி முடித்தவங்க வருவாங்க. அந்த மாதிரி செக்யூரிட்டி ஒரு மகத்துவத்தை கொடுங்க.
அப்போதான் அந்த நிர்வாகம் பாதுகாப்பாக இருக்கும். எல்லா இடமும் போலீஸ் நிற்க முடியுமா? நிற்க முடியாதுல்ல. அவங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை எல்லாம் இருக்குது. அது அந்த இடத்தான் பேர் பண்ணும். இப்போ வர்றாங்க அந்த மாதிரி உங்கள் கேஸ் பேர் பண்ணுவாங்க. அதுதான் அவங்களுடைய பேர். தனியார் மையத்தை பாதுகாக்கிற தனியார் மைய காவலர்கள் இருக்காங்க. அவங்க தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொண்டு இந்த பாதுகாப்பு அறிமுகப்படுத்துங்க. அது மட்டும் இப்போ வந்து இந்த கேஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அவர் பேர் வந்து ஞானசேகர். இந்த ஞானசேகரங்கிற ஒரு 37 வயசான ஒரு பையன் வந்து பிரியாணி கடை நடத்திட்டு இருக்கான். அந்த பையன் தான் வந்து என்ன பண்ணியிருக்கான் வந்து இவங்களை மிரட்டி 1 மணி 9 மிரட்டி அந்த பாலியல் வன்கொடையை செஞ்சுருக்காரு. அவரையும் கைது பண்ணியாச்சு. இதை போய் இன்னும் வேற ஒரு வேலை கூட ஒன்று நினைக்க அது ஏன்னு எனக்கு தெரியாது. பட் அந்த காவலர்கள் திட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள கண்டுபிடிச்சு அவங்களே தண்டனை கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அதாவது இந்த பாகுபலி படத்தில் டைலாக் தான், ஒரு பெண்ணை வந்து தொட்டா கையை எல்லாம் வெட்ட வேண்டியது அவன் தலையை. அந்த மாதிரி வந்து ஒரு பெண்ணை வந்து இந்த மாதிரி பல வன்கொடை பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்க்காதீங்க தயவு செய்து. அந்த பையனை இன்னைக்கே தூக்கு தண்டனை ஏற்றிருங்க. அதாவது குற்றம் நிரூபிக்கப்பட்டால், குற்றம் செஞ்சா அப்படின்னா கண்டிப்பாக அவரை தூக்கு தண்டனை ஏற்றிருங்க. தப்பே இல்லை. இப்படிப்பட்ட ஜென்மங்கள் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. நிறைய நடந்துட்டு இருக்கு. அப்போ அந்த குற்றங்கள் நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை பொறுத்து தான் இந்த சமுதாயம் திருந்தும். அது திருத்த வேண்டிய கண்டிஷன் இருக்கக்கூடிய அதிகாரிகள் தயவு செய்து இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாக்க அந்த ஞானசேகரன் என்கிறவரை வந்து உடனே அது இஷ்யூ ஸ்பாட்டில் வந்து இன்னைக்கு கோர்ட்டில் ஏற்றி அதை கிளியர் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்குன்னா நாளைக்கு தூக்கு நிறைவேற்றிருங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.